ஐயனார் துணை சிறையில அடுத்து வர எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு நடேசன் கிட்ட ஒரு வார்த்தைய சொல்றாங்க. நாம ஏன் மறுபடியும் போயிட்டு அந்த புரோக்கரை பார்க்க முடியாது, அவர்கிட்ட பேசி ஏதாவது ஒரு பொண்ணை பார்க்க சொல்லலாம்ல. இவனுக்கெல்லாம் கல்யாணமே ஆகாதமா, கடைசி வரைக்கும் இவன் கன்னி கல்யாணமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து சொல்றாங்க. போது நிறுத்துறீங்களா? நீங்க தானே அவரை பெத்தீங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு பிள்ளைங்க மேல அக்கறையா இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தா சந்தோஷப்பட உங்களுக்கெல்லாம் தோணுதா? எதுக்கு நீங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? பாவம் நீங்க வளர்க்க வேண்டிய ஸ்தானத்துல அண்ணன் இருந்து அவங்க தம்பிங்களெல்லாம் வளர்த்துருக்காரு. ஆனா சோழனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுனால இப்ப அவருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கே யோசிக்கிறாங்க. அத பாண்டிக்கும் இப்ப கல்யாணம் ஆகாம இருக்குன்னா அதுக்கு காரணமும் அதுதான். தயவு செஞ்சு நான் சொல்றேன். ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வழிய பாருங்க. ஆமா, இவன் பார்க்குற பொண்ணு எல்லாம் தங்கச்சி மாதிரின்னு சொன்னா யார் தான் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு கொடுப்பாங்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஒரு பக்கம் சொல்லவும், இங்க பாருங்க நீங்க பொண்ணை காட்டுங்க, மற்றபடி நான் அண்ணனை பேசி கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி கூட்டிட்டு வர்றது என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. முதல்ல நீங்க புரோக்கர் கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நடேசனும் அந்த புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி, ஏதாவது பொண்ணை பார்த்தியா, ஏதாவது பேசி முடிச்சிடலாமா, நான் ஏற்கனவே பார்த்த பொண்ணு ரொம்பவே ஆசையோடு தான் காத்துட்ருக்கு, ஆனால் உங்கள் பையன் தனியாக வந்தால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நிலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.